மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தபோது எமிலியால் பல வாரங்களாக அவளை துன்புறுத்திய வெறுமையின் உணர்வை அசைக்க முடியவில்லை. அவள் யார்? அவள் எங்கிருந்து வந்தாள்? அவளை இந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றது எதுவுமே அவளுக்கு நினைவில் இல்லை. அவளுக்கு தெரிந்த ஒரே விஷயம் அவளுடைய பெயர், அதுவும் செவிலியர்கள் அவளை தொடர்ந்து அழைப்பதால் மட்டுமே. அவளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவளது நினைவுகள் காலப்போக்கில் திரும்பி வரும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் நாட்கள் வாரங்களாக மாற எமிலி நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாள். அவள் அடிக்கடி மருத்துவமனை நடைபாதைகளில் அலைந்து திரிவதைக் கண்டாள். அவளுடைய நினைவுகளைத் தூண்டும் ஏதாவது ஒன்றைத் தேடுகிறாள். கிருமிநாசினியின் வாசனையும் பீப் அடிக்கும் இயந்திரங்களின் சத்தமும் அங்கும் இங்கும் விரைந்து செல்லும் நர்ஸ்களின் பார்வையும் தெரிந்திருந்தாலும் அவளுக்கு அந்நியமாக இருந்தது. அவள் கண்ணுக்குத் தெரியாத மற்றும் கவனிக்கப்படாமல் வார்டுகளில் ஒரு பேய் அலைவதைப் போல உணர்ந்தாள். மற்ற நோயாளிகள் ஆர்வமும் பரிதாபமும் கலந்த அவளைப் பார்த்து கொண்டிருப்பார்கள். எமிலியால் அவர்களை குறை சொல்ல முடியவில்லை. அவள் தனக்கே கூட ஒரு மர்மமாகவே இருந்தாள். ஒரு நாள் ஒரு இளம் மருத்துவர் அவளைப் பார்க்க வந்தார். எமிலி ஒரு அங்கீகாரத்தின் தீப்பொறியை உணர்ந்தார். அவளால் அவனை சரியாக வைக்க முடியவில்லை. ஆனால் அவளது புன்னகையில் ஏதோ ஒன்று அவளை பாதுகாப்பாக உணர வைத்தது. அவள் கையைப் பிடித்து, அவள் நன்றாகப் போகிறாள், அவளுடைய நினைவுகள் திரும்பும் என்று சொன்னான். எமிலி அவன் கண்களைப் பார்த்தபோது தொண்டையில் ஒரு கட்டி உருவானதை உணர்ந்தாள். ஒரு கணம் அவள் வீட்டில் இருப்பது போல் உணர்ந்தாள். ஆனால் அவள் பேசத் தொடங்கும் போதே டாக்டரின் பேஜர் போய்விட்டது. அவர் அறையை விட்டு வெளியே ஓட வேண்டியதாயிற்று. எமிலி அங்கேயே படுத்திருக்க, அவள் முகத்தில் கண்ணீர் வழிய, அவள் காதில் கிசுகிசுக்கும் டாக்டரின் குரல் கேட்டது, "நான் தான் உன் கணவர்."